ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆக்சிஜன் கப்பல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் பீச்சுக்கு தாங்க. பெசன்ட் நகர் பீச்னாலே எல்லாரும் சாப்பிட்றதுக்காக வருவாங்க. நாங்களும் அதே ரீசனுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். நான் இந்த கடையை ரொம்ப நாளாக சேவ் பண்ணி வச்சுட்டு ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டுகிட்டே இருந்தேன், கூட்டிகிட்டு போங்கன்னு. இன்றைக்கி அதுக்கு டைம் கிடச்சிருக்கு, அதனால் இங்கே வந்திருக்கோம். அது என்ன கடைன்றதை பார்க்கலாம் வாங்க. ஹைதராபாத் மலாய் டூபோ. மலாயில் நிறைய ஃப்ளேவர்ஸில் தந்துட்டுருக்காங்க. அது என்னென்ன ஃப்ளேவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மல்பெரி, ஜாக் ஃப்ரூட், லிச்சி, மேங்கோ அண்ட் டெண்டர் கோகோனட். எனக்கு மேங்கோ ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குன்றதுனால என் ஹஸ்பண்ட் வந்து மேங்கோ ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் 160க்கு வர்த்தான்றது எனக்கு தெரியல. நீங்கள் எதனா புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடையை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இதோட கரெக்டான லொக்கேஷன் வந்து அந்த சர்ச் பக்கத்தில் கடைங்க போட்டிருப்பாங்க. அங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டாவது கடையிலே இருந்தது. என் ரியாக்ஷன் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் எந்த கடைக்கு போனோம்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் அதனால் அவருக்கு பிடிச்ச கடைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தார். அது வந்து மாக்டெயில்ஸ் கடை. அங்கே போயிட்டு அவருக்கே என்ன ஃப்ளேவர் வாங்கி குடிக்கணும்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதனால் அந்த கடை அண்ணாக்கிட்டே கேட்டிருந்தாரு, அண்ணா உங்கள் கடையில் எது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. அவர் வந்து ப்ளூ ஓஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொன்னார். அதனால் அதை வாங்கி ட்ரை பண்ணோங்க. அதோட ரேட் வந்து 60 rupees, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததும் என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் தாங்க. என் ஹஸ்பண்டுக்கு கடம்பானா ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை ஆர்டர் பண்ணியிருந்தாரு. பெரிய கடம்பா போல் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாப்பிட்டு அப்படியே குட்டி குட்டி கேம் சொல்லலாம்னு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பின்னிங் கேம் போனோம். ஒரு ஸ்பின்னுக்கு வந்து 50 ரூபா. எனக்கு அதில் கீ செயின் கிடச்சிது. அந்த கீ செயின் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லைங்க. சரி பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். கூட என் அக்கா பையனை கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவன் வந்து பால் கேம் விளாட்லான்னு போயிருந்தான். அதில் வந்து 60 பாயிண்ட்ஸ் எடுத்தால் டெடி பியர்னு சொன்னாங்க. ஆனால் இவன் 40 பாயிண்ட்ஸ் தான் எடுத்தான். அது கப்பு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேமில் வந்து ஒரே ரோவில் 5 பால் சுடணும்னு சொன்னாங்க. இவன் 3 தான் சுட்டான். அதனால் அவனுக்கு எந்த கிஃப்ட்டும் கிடைக்கல. இந்த கேம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் ரொம்ப பிடிச்ச கேமு ரிங் கேம் தான். இந்த வாட்டி எங்கள் டேடியை விளையாட வச்சோம். அவர் வந்து 10 ரிங்கில் வந்து 3 ரிங் போட்டு வின் பண்ணார். இதில் ஒரு சாமி 2 கப்பு கிடச்சிதுங்க. அப்படியே போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே சுட்ட சோளம் வித்துட்டு இருந்துச்சு. ஏங்க அந்த சுட்ட சோளம் வாங்கித்தாங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தேன். அவர் வந்து இதுவுமா சரிவா வாங்கி தரேன் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தார். பாப்பாவை தூக்கிட்டு போனோன்னா அங்கே வந்து கடைக்காரர் வந்து இங்கே நெருப்பு படம்ப்பா, பாப்பா தூக்கிட்டு வராதுன்னு சொன்னார். அதனால் பாப்பாவை தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் சுட்ட சோளம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. சரி அப்படியே போய் கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு பார்த்தோம். அங்கே பார்த்தா முதியோர் இல்லத்துலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்குலாம் கேம் கண்டக்ட் பண்ணி சூப்பராக விளையாடிட்டு ஜாலியாக இருந்தாங்க. அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதை பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாகவும் இருந்துச்சு, ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் வேஃபரில் ட்ரிபிள் சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் கடும்பு. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்றதை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நான் இதை கடும்புன்னு சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பீச்சுக்கு போனால் இதை வாங்கி சாப்பிடாம நான் வந்ததே இல்லை. அப்புறம் பீச்சுக்கு ஒரு டாட்டா சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோங்க.